BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Cross Cut Road, Coimbatore. ஜெயராம் ஊர்வஷி யோகி பாபுவின் அசத்தல் நடிப்பில் பாண்டிராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள பரிமளா அண்ட் கோ குடும்பத்துடன் கொண்டாடும் ஒரு டார்க் ஹியூமர் திரைப்படம் வருகின்ற ஜூன் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹைலைட் என்னன்னா இவ்வளோ வலியில தான் அந்த பெயின்ல தான் மியூசிக்கே வருது. அதுதான் கம்போசிங் அதில் தான் வருதுங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கு. அதில் எவ்ரிபடி சோ மெனி திங்ஸ் அவருக்கு அகேன்ஸ்டாக இருக்கும்போது அவர் லைஃப்பில் ஒரு ஃபைனல் ஒரு சாங் பண்ணணும்னு ஒரு பக்கம் ஒரு ஆசை, எந்த ஃபேமிலியெல்லாம் சரி பண்ணணும்னு ஆசை, என் ஒய்ஃபுக்கு நான் ஏதோ ஃபைனலில் பண்ணிட்டு போகணுங்கிற ஆசை டைமில் அல்சைமர் வந்தேன் நான். இவங்க ஏன் வீட்டில் இருக்கலாமே, படம் பண்ணலாமே, படம் பண்ணாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க, எதுக்கு மூலம் படம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது 25 வயசு பண்ணுற படம் புட்டுக்குதே, எத்தனை பாட்டு இருக்கும் அப்போ அவனை கேள போய் நீ ஏன்டா 25 வயசுல வீட்டில் எல்லாமே வந்து எங்கள் உயிரை வாங்குறேன். ஏஜ் இஸ் நாட் அ பார். நான் போல்டாக சொல்கிறேன், கவலையப்படாது. அது எழுதுன மோதேவிக்கு அது போய் சேரட்டும். அவர் இன்டலெக்ட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங். What is important is Charu Casey, he lived his role and performance will be talked about. I pray he gets the national award. ஆடியன்ஸ்க்கு இது என்ன நார்மல் ஃபிலிம் இல்லை, இது இட் ஹேஸ் அனதர் லேயர். ஸோ பாஷா மாதிரி இன்னொரு படம் வரணும் இல்லை வந்து. அண்ட் ரஜினி சார் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்களே சார். ஃபர்ஸ்ட் நாடகம் பார்த்தே சொன்னது அவர். உள்ள வந்து என்ன சீரியஸாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இதில் நான் வைஜி மகேந்திராவை பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு சார்னு சிவாஜியை பார்த்தேன் அப்படின்ட்டு போயிட்டார். இந்த பாட்டு சீன் வரும்போது என் கை அப்படி பிடிச்சார் டைட்டாக. அந்த மாதிரிலாம் அவர் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். அவரோட நடிச்ச படத்து கூட பண்ணது கிடையாது. அப்படி படிச்சுட்டு பிச்சுட்டடாடின்ற மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன் அப்படி ஒரு பார்த்து விட்டார். எண்டில் இவரும் கவனிச்சார், நானும் கவனிச்சார். யாருக்கும் தெரியாமல் ஒரு சின்ன கர்ச்சீஃப் எடுத்து அவரு கண்கலங்க வயசு. நீங்கள் இந்த சாங்ஸ் வந்து நான் ஏன் பிச்சு ஓதற போகுதுன்னு சொன்னேன்னா, நான் வெறும இவர் போட்ட சாங்ஸுக்கும் சங்கர் மகாதேவன் வாய்ஸுக்கும் லிப் மூவ்மெண்ட் மட்டும் நான் பண்ணல, ஹார்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கேன். வா என்றதும் வருவான் தருவான் ஒரு தோழன் போல் தொழுவான், அந்த தொடர ஃபீலிங் கிடைக்குது இல்லை, தொடுவான். ஆக்சுவலாக இது ஒரு பிளெஸ்ஸான ஒரு மொமெண்ட் தான் சார் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு லெஜெண்ட் ஓஜி டீமை வந்து சந்திக்கிறது ஒரு பெரிய பிளெஸிங்கான மொமெண்ட். நம்ம சின்ன வயசில் நிறைய படங்கள் பார்த்துருப்போம், நீங்கள் இசையமைச்சிருக்கு, நீங்கள் நடிச்சது, நீங்கள் டைரக்ட் பண்ணது, உங்களை கேள்வி ஒரு பாக்கியம் கிடைச்சது எனக்கே ஒரு மாதிரி ஆஹா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஒரு மீம்லாம் போடுவாங்க சார், 3 டிராகன் இருக்கும், 3மே பெரிய சம்பவமான டிராகன்ஸ். அந்த மாதிரி இருக்கீங்க ஓஜி டிராகன்ஸ். சொல்லுங்கள் சார், சாரு கேசி, நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தமாயிடுச்சு, ஏன்னா அவ்வளோ பெரிய கலைஞர் அவர் வந்து கடைசியில் எல்லாத்தையும் மறந்துடுவாரா அப்படின்ற ஒரு ஏக்கத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. மறக்க மாட்டார்ல சார், ஏதாவது ட்விஸ்ட் வச்சு ஏதாவது மறுபடியும் ஞாபகம் வச்சுருங்களே. அது வந்து பார்ட் 2ல வரும். சரி, ஒரு படத்தோட இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டே அதுதான், வாட் வில் ஹேப்பன் இன் த கிளைமேக்ஸ். ஸோ நாங்கள் வந்து அதான் எங்களோட யூஎஸ்பி. இந்த கதையில் ஒரு கிரேட் லெஜெண்டரி சிங்கர், அவருக்கு எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டார் லைஃப்பில். மியூசிஷியன்ஸ் ஆல்சோ, அவரே கம்போஸ் பண்ணுறவர், பேர்பட்ட ஆள் அவர். ஆனால் அவரோட நிறைய பேருக்கு அந்த லெஜெண்டரியோட ஆரா தெரியும், பின்னாடி லைஃப்பில் என்னெல்லாம் பிரச்சனை தெரியாது. அந்த வலி ஒன்று இருக்குல்ல, எல்லாரும் யாருக்கும் தெரியாது அது. ஆனால் உள்ள அந்த ஃபேமிலிக்குள்ளே இப்போ எட்டி பார்த்தா தான் ஓ மை காட் இவ்வளோ இருக்கா, இவ்வளோ இஷ்யூ இருக்கா. ஆனால் அதில் ஹைலைட் என்னென்னா இவ்வளோ வலியில் தான் அந்த பெயினில் தான் மியூசிக்கே வருது. அதுதான் கம்போசிங் அதில் தான் வருதுங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது அதில். இப்பேற்பட்ட கேரக்டர், இப்பேற்பட்ட இது அவன் ஓன் சன், அவன் ஓன் டாக்டர்ங்களா, எவ்ரிபடி சோ மெனி திங்ஸ் அவருக்கு அகேன்ஸ்டாக இருக்கும்போது அவர் லைஃப்பில் ஒரு ஃபைனல் ஒரு சாங் பண்ணணும்னு ஒரு பக்கம் ஒரு ஆசை, எந்த ஃபேமிலியெல்லாம் சரி பண்ணணும்னு ஆசை, என் ஒய்ஃபுக்கு நான் ஏதோ ஃபைனலில் பண்ணிட்டு போகணுங்கிற ஆசை டைமில் அல்சைமர் வந்தேன் நான். அப்போ இதுக்கெல்லாம் எப்படி கன்க்ளூஷன், இதெல்லாம் கிளியர் ஆகுமா, இதெல்லாம் சரி பண்ண முடியுமா, எப்படி சரியாக அவங்களுக்கு சரியாகிறது, எண்டில் என்ன ஆகும், இதுதான் ஒரு 1 லைனில் சினாப்சிஸ். ஓகே சார், நீங்கள் எப்படி சார் ஒரு கதாபாத்திரத்தையும் ஒரு மாதிரி நெயில் பண்ணுறீங்களே சார். இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப நெயில் பண்ணுற மாதிரி கையில் சுற்றியோடு தராங்க. முன்ன என்னை வச்சு இப்படி சுற்றி அடித்து இது காமெடியாக பண்ணு, கிழிஞ்சது லம்பாடி லுங்கி சொல்லு போனக்கு அப்படின்னு சொல்லுனாங்க. இப்போ வந்து நிஜமாகவே எனக்கு நெயில் பண்ணுற அளவுக்கு ரோல்ஸ் வந்துட்டுருக்கு. இது வந்து நான் நாடகத்திலே நான் அச்சீவ் பண்ண பீக்காக நினச்ச ரோல். அது எல்லாரும் சொன்னது, அது இப்படி படமாக வருங்கிறது ஒரு கனவு நினைவான மாதிரி தான். அதுவும் இப்படி ஒரு டீம், ஒரு மெச்சூர் டைரக்டர்கிட்ட
வேற யார் பண்ணியிருந்தாலும் அது எடுபட்டிருக்குமான்றது இல்லை. அதுதான் சொல்கிறேன், தடைகள்லாம் நீக்கி கரெக்டாக ஸ்மூத் ரோட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கு ஆண்டவனோட செயல் தான் சொல்லணும். ஸோ நம்ம நினச்சதை ட்ராமாவில் நினச்சதை அவர் ஸ்க்ரீன் பிளேலேயே டபுள் ட்ரிபிள் ஆகிட்டார். ஸோ அப்போ என் பர்ஃபார்மன்ஸும் டபுள் ட்ரிபிள் ஆகணும்ல. ஸோ அப்படி தான் இதில் டோட்டலாக பண்ணியிருக்கோம். வித் இதில் ஃபுல் சப்போர்ட்டு இவரோட டீம். அண்ட் பிக்கஸ்ட் இவருக்கு பார்ட்னர் இதோ இங்கே தேவாசி. ஏன்னா இந்த படம் ட்ராமாலேயே பேர் வாங்கிடுது, நல்ல மியூசிக் இருந்ததுன்னு இவரே நாடகம் பார்க்கும்போது சொன்னார், இவ்வளோ நல்ல மியூசிக்கெல்லாம் வச்சுருக்கீங்களேன்னு. அதை ஒரிஜினல் மியூசிக்காக கொண்டு இவர்கிட்ட கொடுத்து, நீங்கள் இந்த சாங்ஸ் வந்து நான் ஏன் பிச்சு உதற போகுதுன்னு சொன்னேன்னா, நான் வெறுமை இவர் போட்ட சாங்ஸுக்கும் சங்கர் மகாதேவன் வாய்ஸுக்கும் லிப் மூவ்மெண்ட் மட்டும் நான் பண்ணல, ஹார்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கேன். உதடுகள் மட்டும் பேசவில்லை, இதயத்தோடு சேர்ந்து பேசதான் நடிச்சிருக்கேன் அந்த சீன்ஸ். அப்படி நடித்ததுனால தான் பார்த்தவங்க பூரா ரஜினி முதற்கொண்டு, இன்ஃபேக்ட் ஒரு பாட்டு நானும் அவரும் பக்கத்தில் உட்காந்து படம் பார்த்துட்ருக்கோம், என் பாட்டு என்னோட லிப் மூவ்மெண்ட் அந்த எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது இப்படி கையை பிடிச்சார் அவர். ரஜினி சார் அந்த கையில் பிடிச்சது நான் என் மனசில் நினச்சது, இது நீ இல்லடா இது சிவாஜின்ற மாதிரி நான் நினச்சிட்டேன். எனக்கு அவர் தான் தெய்வம். எனக்கு நமக்கு இன்ஸ்பிரேஷன், ஒருத்தருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை. இப்போ அவருக்கு இன்ஸ்பிரேஷன்னா எம்எஸ்வி, அவருக்கு இன்ஸ்பிரேஷன்னா நார்த்தில் சோ மெனி டைரக்டர்ஸ் அண்ட் அவரோட குரு கேபி. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைஞ்சுதுன்னு சொல்லணும். அதுதான் இது வந்து என்னுடைய ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ். பீக்குனா எதுக்குமே ஒரு பீக் கிடையாது சார். இப்போ இதுக்கு சாருகேசிக்கு மேலே ஒரு படம் பண்ணாலும் பண்ணுவார், எனக்கு அதுக்கு மேலே ஒரு ரோல் வந்தாலும் வரும், சேர்ந்தே கூட நாங்கள் 3 பேர் பண்ணுவோம், யார் இல்லைன்னு சொன்னேன். அதனால் இது அப்படி அமைஞ்சதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மக்களை போய் சேரும். மக்கள்லாம் எல்லா விதமான ஏஜஸ், இப்போ நீங்களே இவ்வளோ ஆவலோட கேட்குறீங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் ஜெனரேஷன் ஜி, நம்மளாம் என்ன சார் எக்ஸ்ஒய்யா ஏபியா, நீங்களே ஏபிசி அப்படி வச்சுப்போம். நாங்களாம் ஜுராசிக் அந்த டைம்ல இருந்து. ஸோ நீங்கள் கேட்குறீங்கன்னு போன இந்த ட்ரெய்லர் எதோ தோண்டி விட்டுருக்குல்ல, டீஸ் பண்ணிருக்கேன், அது போதும் எனக்கு. அது கரெக்டாக ப்ராடக்ட் போய் அவர் சொன்ன சினாப்சிஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஓகே. அண்ட் நாங்கள் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லணும் இல்லை சார், நீங்கள் விசில் பண்ணீங்க சார், பயங்கரமாக இருக்குது. எங்களுக்காக ஏதாவது பண்ண முடியுமா சார்? ஆடியன்ஸாக நாங்கள் விசில் பண்ணீங்க. அவர் கம்போஸ் பண்ண சாங்கை முதல்ல 2 லைன் நான் சும்மா விசில் பண்ணி காட்டுக்கிறேன். ஏன்னா முதல்ல எனக்கு இன்ட்ரடக்ஷன் சாங் அது. சாருகேசி ராகத்தில் பிச்சு பிச்சு உதறிட்டார் சார். அந்த லிரிக்ஸ் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அப்போ அவங்க ரசிக்கணும். அவள் தந்த வரம் யார் தந்தது? கலைமகள். அவள் தந்த வரம் கலைமகள், அவள் தந்த வரம். என் நாவினில் ஸ்வரம், என் பாடல் என்றும் நிரந்தரம். ஒரு மங்களகரமான வார்த்தையோட தான் இது என்னோட இன்ட்ரடக்ஷன் சாங். பியூட்டிஃபுல்லா, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை போலயே சார். நீங்க நமக்கு வந்து பாட வராது, இவங்க பாட்டெல்லாம் திருப்பி நம்ம வீட்டில் பாடி பார்க்கணுமே, அதுக்கு விசில் தான் இருக்கு. எனக்கு சந்தோஷம் கொடுக்கறது விசில் தான். அதில் நான் அதிகமாக விசில் அடிச்சு பண்ணது எம்எஸ்வி சார் சாங்ஸ் தான். அவரும் அப்படிதான், நாங்கள்லாம் அப்படியே வளர்ந்தவங்க தான். அது ஓகே. இந்த படத்தில் இவரோட டியூன், அதே மாதிரி அந்த ஃபைனல் சூப்பர் சூப்பர் அப்படி போட்டிருக்காரு சார். நீங்க என்ன பண்ண விசில் ட்ராக் மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க சார். பயங்கரமா இருக்கு சார், பயங்கரமா. அதுல ஏன் அந்த இடத்த நான் வேணும்ட்டு அது பண்ணி காமிச்சேன்னா, இவர் கம்போஸ் பண்ணது அப்படி சரி சங்கர் ஒரு கடவுளை சொல்றாரு அவர், ஒரு தோழன் போல் நம்மை தொடுவானுங்கிறார். ஸோ அது எவ்வளோ சாஃப்டா இருக்கணும், ஒரு தோழன் போல் தொடுவா, அந்த சாஃப்ட்னஸை இது இந்த கம்போசிங் எல்லாம் வந்து சார் எம்எஸ்வி ஸ்டைல் சார். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் பண்ணுவார், அதை பண்ணியிருக்காரு. சிஷ்யம் பண்ணியிருக்காரு, ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்னுடைய குருநாதன் தான். அதாவது அந்த அந்த ஸ்டைலு, வா வா என்றதும் வருவான் தருவான் ஒரு தோழன் போல் தொழுவான், அந்த தொடர ஃபீலிங் கிடைக்குது இல்லை, தொடுவான். வா என்றதும் வருவான்
தருவான் ஒரு தோழன் போல் தொடுவான். மாயா உலகில் மெஞ்ஞானத்தின் கண்ணுக்கு முன் தோன்றுவான். அன்பின் மொழியால் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான். வாயல்றதும் வருவான், தருவான் ஒரு தோழன் போல் தொடுவான் வர்றது. அது மாதிரி இருக்கும். அப்புறம் அவள் தந்த வரம் ஃபர்ஸ்ட் சாங் சாருகேசிராம். சாருகேஸ்வரர் இன்ட்ரடக்ஷன் இருந்தது. ஆமா. அவள் தந்த வரம் கலைமகள், அவள் தந்த வரம் என்னாவினிஸ்வரம், என் பாடல் எல்லோரும் நிரந்தரம் நிரந்தரம். அது ஐப்பிச்சு, அது அப்படி பாடியிருப்பார் சங்கர்ஜி. இல்ல ஒரு லைன் இருக்குல்ல சார், அந்த அன்பை யாசகம் கேட்கின்றாங்க, அதெல்லாம் கிளைமேக்ஸ் அது கிளைமேக்ஸ். பாவிஜய் அன்பை யாசகம் கேட்கலாம். ஐயோ, அதாவது அலைக்கடல் அசைந்தாலும் அது கூட ராகம். முதல் பாட்டுல இலைத்தழை அசைத்தாலும் இசையாக மாறும். இயற்கையே சுகமாக லயத்தோடு பாடும். மூங்கிலை போல் இங்கே யார் பாடக்கூடும். ஓர் இறைவனை கை அருகிலே வரவழைக்குமே என் சங்கீதம் எங்கோதும் அவள் தந்த. இந்த லைனை கவனிங்க. ஒரு இறைவனை என் அருகிலே வர வழிக்குமே என் சங்கீதத்துக்கூட வேல்யூ பவர் தான். சார் எனக்கு நீங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றத பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி சரியில இருக்கு சார். விசில் பாடுறது நானே ஒரு 2-3 தடவை பார்த்துட்டேன் அந்த படத்தை. சாருகேசியை பார்த்துட்டு இன்னும் பார்க்கணும். அது ஏதோ நம்ம அந்த ஃபேமிலியில் போயிட்ட மாதிரியே இருக்கும். அவர் நல்ல பாகவதர், ரொம்ப தெரிஞ்சவர். அவர்கிட்ட தான் நான் மியூசிக் கற்றுக்கிற மாதிரியே இருப்பேன். அது மாதிரி அந்த படம் இருக்கும், ஒரு ஃபீல் தருது, அந்த ஃபீல் வரும். இவர்கிட்ட தான் நம்ம மியூசிக் கற்றுக்கிட்டோம்ல கர்நாடிக்கு. தத்ரூபமா நம்ம முன்னாடி வந்து அப்படி இருக்கும். நாங்க சபா நடத்துறதுனால சின்ன வயசுல இருந்து பல பெரிய பாகவதர்கள்லாம் பார்த்ததுனால எனக்கு அந்த மேனரிசம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா அமைஞ்சு போச்சு. ஓகே சார், அதனால அது ஈஸியா இங்க கொண்டு வர ஈஸியா அதுல கொண்டு முடிச்சு, வேற ஒண்ணும் இல்லை. மியூசிக் விஷயம் தெரிஞ்சு. அண்ட் இப்போ ப்ரீவியஸாக பார்த்தோம் ஆனந்தால இதே டீம் தான் யுனைட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க சார், ஸ்ரீ சாய்பாபா. அதில் தான் சார் எனக்கு இன்னும் சேலஞ்சிங் ரோல் கொடுத்தாரு அவரு. இதை விட சேலஞ்சிங் அது. இப்போ அதே டீம் இங்கே வந்திருக்கணும் போது இப்போ உங்களை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, அடுத்து என்ன அப்டேட் கொடுக்க போறாங்க. அதான் சார், கடவுளோட ஆசையோட எல்லாம் நடக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அனந்தாவோட ஆசையோட இது நடக்குது. சாருகேசி சார் எப்படி இதே டீமோட பயணம் பண்றது உங்களுக்கு தோணிட்டு? இப்போ அடுத்து ஏதாவது பிளான் இருக்கா உங்ககிட்ட? ரைட் நோ இப்போ இது மைண்டில் ஒன்லி சாருகேசி. 12th தான், ஜூன் 12. ஓகே. அண்ட் ஹவ் யூ ஹேண்டில் நெகட்டிவிட்டி சார்? இப்போ நெகட்டிவிட்டி இப்போ சொல்கிறாங்கன்னா, இவங்க ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் சார், இவங்க என்னப்பா இவங்க வீட்டில் சும்மா இருக்காமல் படம் பண்ணுறாங்களே, இவங்க இப்போ என்ன வந்து படம் பண்ண அப்படின்னும் போது நாங்கள் எங்களுக்கு திடீர்னு எங்களுக்கு கோவம் வருது. யாரும் சொல்கிறாங்க எங்களையா? கமெண்ட்ல இப்போ ட்ரெய்லர் கீழே வந்த ஒரு கமெண்ட்ல பார்க்கும்போது இவங்க ஏன் வீட்டில் இருக்கலாமே, படம் பண்ணலாமே, படம் பண்ணாமல் வீட்டில் உட்காந்துட்டு எதுக்கு இவங்களாம் படம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவனும் லெட்டர் எழுதாமல் வீட்டில் உட்காந்துருக்கலாமே. கரெக்ட். எந்த மூதேவி கேட்டானோ அதை நான் வார்த்தையே சொல்கிறேன், தைரியமாக சொல்லுங்க. கேட்ட மூதேவி, நீ பேசாமல் வீட்டில் உன் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கலாமே, எதுக்கு இதை பார்த்து கமெண்ட் எழுதுறேன்? இப்போ பதில் நான் கேட்குறேன், சொல்லுங்க அவங்ககிட்ட. கரெக்ட் சார். ஏன்னா இது ரொம்ப சொல்லணும்னா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். யார் என்ன பண்ணணும்னு எவன் சார் டிசைட் பண்ணுறது? உண்மை சார். ஆமாம், இது விளையாட்டா இருக்கு. 85 வயசுல ஒருத்தர் ஸ்கீயிங் போகிறான், வீட்டில் உட்காந்து அவன் பாப்கார்ன் சாப்பிடலாமேன்னு கேட்க முடியுமா? இவன் யார் கேட்கறதுக்கு? நீ வந்து பாரு, பிடிச்சதுன்னா பிடிச்சது, இல்லை 25 வயசு பண்ணுற படம் புட்டுக்குதே, எத்தனை பாட்டு இருக்கோம்? அப்போ அவனை கேள போய், நீ ஏன்டா 25 வயசுல வீட்டில் இல்லாமல் வந்து எங்கள் உயிரை வாங்குறேன்னு. ஏஜ் இஸ் நாட் அ பார். நான் போல்டாக சொல்கிறேன், கவலையப்படாது. அந்த எழுதின மூதேவிக்கு அது போய் சேரட்டும். ஏஜ் இஸ் நாட் அ பார் ஃபார் டேலண்ட். வெரி ட்ரூ சார். புரியுதுங்களா? மூளையே வேலை செய்யாமல் நம்ம படுத்த படுக்கையே ஆகும்போது வேணால் நம்ம வெளியில் வர வேணாமே தவிர, அவர் இன்டலெக்ட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங். வி வில் கண்டினியூ டு ஒர்க். If my intellect is working at the age of 95, if his intellect is working at the age of 96, if his intellect is still working at the age of 96, we might be still making Charukesi 10. சூப்பர் சார், வேற மாதிரி. ஏன்னா இந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல சார், ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். பட் நம்ம இவ்வளவு லைக் ஒரு ஆர்ட் மூலியமா நம்ம ஒன்று பண்ணிட்டு இருக்கோம்ல சார். விச் ஒன் ஃபோர்ஸ் இஸ் டிரைவிங் யூ டு டூ திஸ்? நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சார் இது என்ன, நமக்கு அந்த லவ் ஃபார் தி ஆர்ட் தான் சார். ஓகே. இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோம்.
இது எல்லாத்துக்கும் நல்ல சத்யராஜ் கேரக்டர் இந்த படத்தில் எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுப்பாரு. பதில் இருக்கு. நிஜமாவே இஸ் பிளேயிங் காட் அண்ட் அந்த ரோலில் வந்து அவ்வளோ ஃபிலாசபி இருக்கு. ரொம்ப நேச்சுரலாக கலோக்கெல்லாம் சொல்லியிருக்காரு அவர் ஸ்டைலில். அந்த வாழைக்காய் பஜ்ஜிலே நாங்கள் ஒன்று பார்த்தோம் சார். படம் பார்த்தீங்களா நீங்க? இல்லை சார், ட்ரெய்லர் ட்ரெய்லர்ல வரும், இது என்ன கெஸ் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி அவரோட எல்லாரும் ஒரு ஷார்ட்டை பேசுகிறாங்க. ஸோ என்னென்னா நீங்கள் இந்த படத்தோட இதில் பேசும்போது யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை பார்த்தவங்க ஃபஸ்ட்டு திங் நான் சொன்னேன் சார், ஸோ மெனி டேக் அவேஸ் ஃப்ரம் சத்யராஜ் சார்ஸ் டயலாக். இதை எனக்கு சொல்கிற மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் ஒருத்தர் ரியாக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ரம்யா பாண்டியன் அண்ட் ராஜ் ஐயப்பன் யங்ஸ்டர்ஸோட கதையில் என்னடா டிப்பிக்கலாக இருக்குது, இந்த மாதிரி பிஹேவியரோட இருப்பாங்க தெரியும். ஆனால் உள்ள அப்புறமா தட் இஸ் நாட், தே ஆர் ஆல்சோ ஹேவிங் அ ஹார்ட். இட்ஸ் ஸ்மால் கம்யூனிகேஷன் தான் ப்ராப்ளம். அது எப்படி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிகம்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு சிச்சுவேஷன்ஸ் ஹாஸ் கிரியேட்டட்ங்கிறதுல கொண்டு வந்திருப்போம். சைக்கிள் எல்லாம் பியூட்டிஃபுல்லி. ஈவன் இது வந்து ஒரு ஜெனரேஷனில் எவ்ரிபடி வில் ஹேவ் their own story, everybody will get connected to it. அப்படி தான் வருது. ஒரு தலைவாசல் விஜய் வெரி காமன் மேன், குட் ஃப்ரெண்ட், அவனுக்கு உள்ள ட்ராமா. ஒரு சமுத்திரக்கனியெல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் மேக்கர் ஹூ ஹேஸ் ஒன் விஷன் அபவுட் வேர்ல்டு. அவர் சொல்லும்போது இந்த கதை வேறு மாதிரி கொண்டு போவார். ஸோ ஸ்டார்காஸ்ட் வைஸ் சுஹாசினி ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம். எனக்கு சந்தோஷம், என் மகளையும் என் பேரனையும் ஆக்ட் பண்ணி வச்சிருக்காரு இது கூட. ஆமாம். ஸோ அது ஒரு 3 ஜெனரேஷன் சமுத்திரக்கனியோட அவங்க கேரக்டர் தான் வரும் இந்த கதை எடுத்துட்டு போற மாதிரி. ஆக்சுவலி ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ஒருத்தர் வருவார் தீனா. அது முதற்கொண்டு கிளிக் ஆயிருக்கு சார். நான் பார்த்த வரைக்கும் நான் முதல்ல படம் பார்த்துட்டு இவர்கிட்ட கங்க்ராச்சுலேட் பண்ணது அந்த அவர் இந்த தீனாவை எப்படி சாய்ஸ் போட்டீங்க. ஒரு முரட்டு நேர்மையான இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, எந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு யார் வந்தா என்னடா ரூல் பிரகாரம் தான் நான் இருப்பேன்னு. ஒரு சீன் தான் சார் வராரு, ஒரு சீன் தானே சார், நீங்க பாருங்களேன். அதே மாதிரி இவர் அவர் முதற்கொண்டு இம்ப்ரெஸ் ஆயிருக்கு. டாக்டர் ஒரு சீன் சார் அவர் நல்லா என்னோட குட் ஃப்ரெண்டா வந்து என்னை பத்தி அந்த ஹெல்த்தை பத்தி சொல்றது தலைவாசல். அதுதான் சொல்றேன் சார், சிலதெல்லாம் அமையுன்றது. நீங்க அந்த ஒரு சீன் பார்க்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு டஃப் இன்ஸ்பெக்டர் வந்து புரியும். இந்த ஒரு சீன்ல இந்த அதுக்கே ஒன்றும் சீன்லாம் காட்டவே இல்லை. நானும் அவர் உயிர் நண்பர்கள்னு அந்த சீன்லேயே எஸ்டாப்ளிஷ் புரிஞ்சிடும், எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, அந்த மாதிரி சிலதெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் நாங்களாம் இன்னும் வெளில வந்து நடிச்சிட்டு இருக்கோன்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம். நிறைய ஒர்க் இருக்கு போலே சார் உள்ள, மைன்யூட் ஒர்க்ஸ் எல்லாம். மைன்யூட் ஒர்க் நிறைய இருக்கு. அது உள்ள நிறைய மெலோடி இருக்கும். அந்த இவர் பெரிய வித்வான், சங்கீத வித்வான், பட் இவர் சன் வந்து பெரிய வெஸ்டர்ன் கம்போஸ். அதான் கான்ஃப்ளிக்டே. அதுதான் மெயின். ஏன்னா அந்த இமேஜ் கீழே இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. அவருக்கு ஒரு டூயட் இருக்கும், இவருடைய மாட்டு பொண்ணு மருமகளோட ஒரு டூயட் இருக்கும். அப்போ கல்யாணம் முன்னாடி சார் அது எப்படின்னா, சொல்லுங்க, கிட்டாரே என்னை நேசிக்கவா என்ன வாசிக்கவான்னு பாவிச்சு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு பாட்டு எழுதிருப்பாரு. ஓகே, கிட்டாரே என்னை வாசிக்கவா, வயலின் போல் என்னை நேசிக்கவா, கீபோர்டாய் கொஞ்சவா, கீ ஃப்ளூட்டாய் மாறவா, நீதானே என் பியானோ, பீத்தோவன் நான் தானோ. அப்படி எழுதிருக்காரு. பாட்டு ஆதித்யா அண்ட் தேவன் 2 பேர் பாடி இருப்பாங்க. நல்லா இருக்கும். இதுக்கு அப்படியே இவரோட மியூசிக்ல என் பேரனும் நல்ல லைன் பாடிருக்காரு. ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் இல்லை, எல்லா ஏஜ் கேட்டகரியும் பார்க்குற மாதிரி. என்னோட சின்ன வயசு அந்த ஃபிளாஷ்பேக் அழகா. ஆமா சார், ஒரு ஃபிளாஷ்பேக் எப்படி சைலண்டா சொல்ல முடியுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதுல அவங்க பாட்டு கத்துக்கிற என்னோட ஸ்டேஜ்ல என் பேரனே அந்த ரோல் பண்ணி, அவன் சிங்கர் ஆல்சோ. கூடிய சீக்கிரம் இவரோட லைட் மியூசிக்ல ஒரு தடவை பாட போறான் அவன். ஸோ அவனை பாட வச்சிருக்கேன். அந்த மெயினா அண்ணாமலையோட ஃபேமஸ் அது சின்ன உள்ள நல்ல பிருந்தாவனமே கதி என்றார் என் செய்வே அப்படி உள்ள பிட்ஸாங் எல்லாம் நிறைய இருக்கும். ஆயின் மடி தேலாரே தாலலாலா தாலலாலா உங்களை பாட வச்சே கேட்டுட்டு இருக்கலாம் போல இருக்கு சார். பேசவே இதுதான் என் பேரன் வந்து கத்துப்பா வாத்தியார்கிட்ட. அதாவது என்னோட சின்ன மாதவா கேசவா எனக்கு அவர் போட்டது அது ரொம்ப பிடிச்சது. அது என்ன தீம்? அது
அது இப்போ தெரியாது. நடுவில் ஏதோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வருது. அண்ட் மாண்டேஜ் கிங் சார், நீங்கள் உங்களுக்கு சில அந்த ஒரு இதெல்லாம் போட்டு லைக் நடக்க வச்சே பாதி உள்ள இன்செட்ஸ்லாம் போட்டு முடிச்சுவீங்க, ஏதாவது இருக்கா சார்? இல்லை, இது மாண்டேஜில் இப்போ நீங்கள் இங்கே தானே சொன்னீங்க அந்த எக்ஸ்பிரஷன் உங்கள் க்ளோஸ்அப்பு, அது அந்த ஷார்ட் இந்த அவர் ஹெல்சமில் இருப்பார், அந்த பாட்டு ஃபஸ்ட்டு கேட்கும்போது நிறுத்தும் பாரு, அப்புறம் பாட்டு பேக்ரவுண்டில் போயின்னு இருக்கும், அவங்க ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க. இவருக்கு என்ன பண்ணணும் கூட தெரியாது ஆரத்தி, அவங்க வந்து அப்படியே ஆரத்தியை போடுவாங்க, இவர் வந்து அப்படியே பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு இவரும் அதை பண்ணிட்டு அவர் விபூதி விட்டுருப்பாங்க, அதெல்லாம் கிளாஸ். இவர் கங்குமம் வைப்பாரு, அந்த ஃபேஸ் அமைஞ்சு போச்சு. இதெல்லாம் கிடையாது டிராமால, இதெல்லாம் அவரோட சேர்த்தது. மாண்டாஜ் எல்லாம் இருக்கு. ஆனா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் சாரு கேசி, he lived his role and performance will be talked about. I wish, I pray he gets the national award. இல்லை, அந்த ரெக்கக்னிஷன் வந்தால் அந்த ஆல் தட் எஃபர்ட்டுக்கு அது தமிழ் ஆடியன்ஸ் ஹவ் நாட் சீன் ஹிஸ் ரியல் சாரு கேசி, வைஜி மகேந்திரோட ரியல் டேலண்ட் பார்க்கல. ஆமாம், ஒரு சீன் வருதுல சார், வேஷ்டி அந்த இது கலந்து அந்த இது வந்து என்ன இது ஒர்க்கு, அது அவங்க போய் அவர் தலைவாசி வச்சு அதை கட்டி விடுவாரு, அது வந்து அது அழுதுருவாங்க, வேஷ்டி நடிக்குது சார், அது நடிக்குது, அது போகிறது அவரது தெரியல. நான் தமாஷா சொன்னேன், அந்த சீன் எடுக்க போகிறேன்னு சொல்லிச்சு, சீன் முழுக்க வேஷ்டியை லூஸாகவே கட்டினேன், எப்போனா அது கரெக்டாக அந்த ஒரு இடத்துல போய் ஒரு அது பிளான் பண்ணி பண்ணோம். அதெல்லாம் வந்து மூமெண்ட் வேர் அப்படி. ஆக்சுவலாக என்னோட கூட இருக்கிறவர் சொன்னார், அந்த ஷார்ட் போடணுமா சார் ட்ரெய்லரில், நாங்கள் போடுங்க, அது அந்த பெயின் தெரியும் நமக்கு, ஆடியன்ஸுக்கு இது என்ன நார்மல் ஃபிலிம் இல்லை, இது இட் ஹேஸ் அனதர் லேயர். அதுதான் எனக்கு நான் சாரு கேசி இந்த மேட்ரு வியாதியெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் ட்ராமாவில், நான் கன்வின்ஸ் ஆனது ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இந்த சீன் சொன்னவன், இதுதான் தி அல்டிமேட், நிஜமாகவே அது நடக்கக்கூடிய விஷயம். ஓகே, இது எல்லாருக்கும் போய் சேரும் சார். எதுன்னா எல்லார் வீட்லேயே நிறைய பேர் வீட்டில் ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ ஒரு அப்பாவோ இந்த வியாதியில் அல்சைமரில் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஃபீல் ஆகிடும். இப்போ நான் பார்க்கும்போது எங்கள் அம்மாவை நினைப்பேன் நான். அப்போ கொஞ்சம் அப்படியே நினைக்கும் போது அதை வரும், இப்படி தானே அம்மா கூட இருந்தாங்கன்னு நினைப்பேன். மறந்துட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நான் யாருன்னு கேட்டால் தெரியல அவனுக்கு. 5 வருஷம். இதில் 2 விதம் இருக்குது, அம்னீஷியாங்கிறது வேற, இது வேற. அதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கு இந்த டாக்டர் மூலமாக, அந்த கேரக்டரில் இல்லை மக்களுக்கு அதை புரியவும் வச்சுருக்கோம், புரியாதவங்களுக்கு புரியவும் வச்சுருக்கோம். எதுலேயுமே எங்கேயும் எதையுமே நெவர் லெஃப்ட் எனிதிங் டு சான்ஸ், கரெக்டாக சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி ஸ்டோரியே 2 கேரக்டர்ஸ் மூலமாக கொண்டு போயிருக்காரு. சமுத்திரக்கனியும் என் டாட்டர் ஒரு டிவி ஆங்கர் மாதிரி, இப்போ உங்கள் ரோல் அவங்க பண்ணுறது. அண்ட் இன்னும் ஒரு ட்ரீம் கொலாபரேஷன் உங்களுக்கு இருக்கா சார்? இந்த ட்ரீம்லேருந்து வெளியில் வரல நாங்கள் இன்னும். இந்த ட்ரீம்லேருந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரோம், அதான் வெயிட்டிங். அதை வேண்டிங்க. கண்டிப்பாக சார், வந்தால் கண்டிப்பாக ஃபர்தர் கொலாபரேஷன் வரும், அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், ஏஜ் வந்து ஒரு நம்பர் தான், காவலையே கிடையாது. சரி, ஏதாவது ஒரு மாதம் ஒன்று இறங்கி பண்ணணும் சார் நீங்களாம் அந்த மாதிரிலாம் சேர்ந்து. ஏன்னா நீங்கள் சரி வி ஸ்டில் லைக் லவ் பாஷா இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், நாங்கள் பார்த்து இன்னும் கொண்டாடுறோம். பாபா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்க்ரீன் நான் பார்த்தது சார், அந்த ரஜினி சார் வரும்போது அது கத்துறாங்க, எதுக்காக இவரை பார்த்து கத்துறாங்கன்னு பார்த்து தான் ரஜினி சார் ஃபேனவே ஆகணும். ஸோ அப்படியே நாங்கள் எங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்து, நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, தேவா சார் இருக்கட்டும், எனக்கு இன்னும் ஆட்டோக்காரெலாம் பிளாஸ்டாக இருக்கே சார். அண்ட் சொல்லவே நான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதாவது நடக்குமா சார் ரஜினி சாரோட கொலாபரேஷன்லாம்? மலையாளத்தில் ஒரு சீனில் ஹீரோ வந்து ட்ரெயினில் போயின்னு இருப்பார், ஹீரோயின் கிட்ட நிற்பா, கேட்பா ஹீரோயின், வரும் இல்லை? அவர் சொல்லுவார், வரும், வரணும், வரண்டே, வருவேன், வரணும், வர வேண்டாம். அதான் அதுக்கு அதான் பதில். சரி, ஏதோ சீன் சொல்கிறேன். ஸோ பாஷா மாதிரி இன்னொரு படம் வரும், வரும், வரணும் இல்லை வந்து அப்படியே அதே. அண்ட் ரஜினி சார் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்களே சார், மகானை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க சார். மகானா தெரியாது, என்னுடைய கோபுரதர் அவர். இந்த படத்துக்கு அவர் மிகப்பெரிய பேக் போர்ட் சப்போர்ட்டாக இருந்திருக்கார். அவரோட ரசனையினால் நாடகத்தை 2 தரம் பார்த்து இது படம் பண்ணலையான்னு அவர் சொல்லியிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கே தோணித்து இது ஏன் படம் பண்ணலன்ட்டு.
அப்புறம் அவர் பண்ண போகிறாருன்னு உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை ரொம்ப பாராட்டினார். அது அவர் சொன்ன மாதிரி எப்படி சங்கர் மகாதேவன் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சார், நான் இந்த பாட்டை பாடினதை பாக்கியம்னு மெசேஜ் அனுப்பிச்சார் அவருக்கு. அந்த மாதிரி படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நாடகம் பார்த்தே சொன்னது அவர். உள்ளே வந்து என்னை சீரியஸாக மூஞ்சி வச்சுக்கிட்டு, இதில் நான் வைஜி மகேந்திராவை பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு சார்னு சிவாஜியை பார்த்தேன் அப்படின்ட்டு போயிட்டார். பெரிய விஷயம் அது. அடுத்த நாள் அவர் 1 வீக் லேட்டர் எங்கள் ட்ரூப்பில் 20 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தார். ஒத்தொத்தர் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. அதில் ஆரம்பித்தார் அவர் படம் பண்ணலன்ட்டு. படத்தை பார்க்கும்போது பக்கத்தில் நான் உக்காந்துருந்தேன், பின்னாடி இவர் உட்காந்துருக்கார். இந்த பாட்டு சீன் வரும்போது என் கை அப்படி பிடிச்சார் டைட்டாக. அந்த மாதிரிலாம் அவர் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். அவரோட நடித்த படத்துக்கு கூட படத்து கிடையாது. அப்படி ஒன்று படிச்சுட்டு பிச்சுட்டடாடின்ற மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன் அப்படி ஒரு பார்த்து விட்டார். எண்டில் இவரும் கவனிச்சார், நானும் கவனிச்சார். யாருக்கும் தெரியாமல் ஒரு சின்ன கர்ச்சீஃப் எடுத்து அவரு கண்கலங்க வச்சு. அது இதெல்லாம் வந்து என்னன்னா அவர் தான் ஒப்பீனியன் ஆகும். உடனே அதுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்பான், ஓ அவர் சொல்லிட்டா படுமா அப்படின்னு. ஏன்னா ஒரு இருப்பானே ரெடியா இருக்கான்றீங்களா ஒரு ஆளு. சார் பயங்கரமா தக்கா நீங்க கொடுக்குறீங்க சார். ஆனா தக்கா அவங்களுக்கு ஏற்ற பதில் கொடுத்தாங்க. ஒன்றே இல்லை சார், இவனை விட இறங்க தெரியும் சார் எங்களுக்கு. அதெல்லாம் பண்றது இல்லை, பண்ணக்கூடாது. அதுவும் இல்லை. நமக்கு வந்து நம்ம நேசிக்கிற ஒருத்தர் அப்படி சொல்லும்போது எவ்வளோ பிரமாதமாக இருக்கு. கண்டிப்பாக சார். இப்போ என்ன இவருக்கு வந்து சங்கர் மகாதேவன் கொடுத்தது தான் அப்ரூவல், அதுக்கு முன்னாடி இல்லை. பட் இதை பாடின ஒருத்தர் சொன்னார். அதே மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் வந்து இப்படி மனமிளகி சொல்கிறார். அண்டு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன் ஒன்று நான் சொன்ன உடனே அவர் முகம் மலர்ந்ததை நான் பார்த்தேன். அது இவர் பார்க்கல. அப்போ அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா இதெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டுன்னு வச்சுங்களேன். பாசிட்டிவிட்டி வேணும் சார் லைஃப்பில். நெகட்டிவிட்டியே கூடாது, பாசிட்டிவிட்டி வேணும். சிறப்பு சார். அது உங்களோட இன்டர்வியூவோட இது இன்னும் பாசிட்டிவாக போய் மக்களை சேரலாம். கண்டிப்பாக சார். ஜூன் 12 நாங்கள் ரொம்ப ஈகராக பண்ணிட்டு இருக்கோம் சார். சக்ஸஸ் மீட், தேங்க்ஸ் மீட்ல சந்திக்கிறோம். எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. கண்டிப்பாக சார். தேங்க்ஸ் மீட்ல அனௌன்ஸ்மெண்ட் ரெடி பண்ணுங்க சார். எதாவது அடுத்ததுக்கு கண்டிப்பாக அடுத்தது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு சார். தேங்க்யூ. BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Cross Cut Road, Coimbatore. ஜெயராம் ஊர்வஷி யோகி பாபுவின் அசத்தல் நடிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள பரிமளா அண்ட் கோ குடும்பத்துடன் கொண்டாடும் ஒரு டார்க் ஹியூமர் திரைப்படம் வருகின்ற ஜூன் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.